ஏன் அப்படிங்கிற விசாரணைக்கு பிறகு தெரியும். நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் குற்றச்சாட்டுகள நம்ம புறந்தள்ளிற முடியாது. இந்த 2 பாயிண்ட் பார்க்கணும். வி ஹேவ் டூ அட்ரஸ் இட். 1 நம்ம அது மாதிரிலாம் சும்மா சொல்லிட்டு இருப்பாங்கம்மா அப்படிலாம் சொல்ல முடியாது. கட்டாயமா கவனிக்கப்பட வேண்டிய மாற்றுக்கிறது இல்ல. கரூர்ல மட்டும் அப்படிங்கிறதுலயே திரு செந்தில் பாலாஜியை குறி வச்சு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லப்படுதா? அத வந்து புறந்தள்ளுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லா கேள்வியும் அட்ரஸ் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல 3 மணிக்கு பெர்மிஷன் கேட்டபோது போலீஸ் ஏன் வந்து முன்னாடி அனுமதிச்சது? 3 மணிக்கு பெர்மிஷன் கேட்டவங்க ஏன் 11 மணிக்கு ட்வீட் போடுறாங்க? 11 மணிக்கு வரப்போறான்னு ஏன் ட்வீட் போடுறாங்க? அப்ப எல்லா பக்கமும் நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கு. ஆம்புலன்ஸ் இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. திரு விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. கரூர் அப்படின்னு உடனே ஒரு இருக்குது ஆடியோ கேக்குதான்றார். 2வது நிமிஷத்துல அவருக்கு நேர் எதிரில வந்து ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது. அப்போ வந்து ஆம்புலன்ஸ் வந்து அவர் கேக்குறாரு. நீங்க தயவு செய்து போணுமான்னு கேக்குறாரு. நண்பா நீ போறியா போணுமா? அப்படின்றார். அதான் அவர் அப்பவே சொன்னேனே போங்கன்னு பதில் சொன்னேன். இல்ல நிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? ஆமான்னு அப்ப என்ன ஹி இஸ் அட்ரஸிங் டு தி ஆம்புலன்ஸ் டிரைவர். சரிங்களா? அப்ப அவர் வந்து ஆமானே போடுனானே வழி விடுங்கன்னு சொல்லியிருப்பார். அவர் பதில் இல்ல அப்படியே பேசாம நிக்கிறாரு. அப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஏன்னா அங்க வந்து கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க? வந்து அந்த ஆம்புலன்ஸ் மேல சில கொடிகளை போடுறாங்க. அப்ப திரு விஜய் அவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்ம கட்சிக்காரங்க ஏற்பாடு பண்ணி ஒரு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் பண்ணதோடு திருச்சியில பண்ணிருந்தாங்க. நான் நாகப்பட்டினத்துல பண்ணிருந்தாங்க நான் பார்த்தேன். வேற எங்க பண்ணிருந்தாங்க கவனிக்கல. மாவட்டத்துல கவனிச்சேன் நான். அப்ப அந்த மாதிரி இதோ சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப வந்து டவுட்ல வந்து என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடிலாம் வேற போட்டுருக்குன்னு சொல்றாரு. அது அவர்கள் ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் அல்ல.